வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஃபேன்சி சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு நார்மலாக ஒரு ரவுண்டு நெக்கு தைச்சு இந்த மாடல் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சாரீ பார்க்கலாம். சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இதுதான் ப்ளவுஸோட கிளாத்து. சாரியில் இருக்கிற பைப்பிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக ஒரு ரவுண்டு நெக்கு நம்ம எப்போதும் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வைங்க. இந்த சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சில்வர் கலர் டிஷ்யூ கிளாத் 1/4 மீட்டர் தேவையானது, சாரீ கலர் பாலிகாட்டன் 1/4 மீட்டர் தேவையானது. இப்போ இந்த ரவுண்டு நெக்கில் நெக்கு சைடில் நம்ம எப்போதும் 1/4 இன்ச் விட்டு தைப்போம் பாருங்கள். அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கி நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மெயின் கிளாத் பக்கமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகம் எல்லாமே மடித்து தைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக சாரீ கலர் பாலிகாட்டன் கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கும் சேர்ந்த மாதிரி ஷோல்டர் பகுதியில் விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பைப்பிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். நெக்கை சுற்றி பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்காக இது நேர் பீஸ் 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மடித்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சதுர பீஸ் இந்த மாதிரி வந்துடும். 2 இன்ச் அளவுக்கு எல்லா பீஸும் ஒரே அளவுக்கு இந்த மாதிரி கட் ஆயிரும். ஈஸியாக கட் பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. எல்லா பீஸும் சேர்ந்த மாதிரி தைச்சிட்டு அப்படி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்குக்கு வெளிப்பக்கம் ஒரு லைன் போடலாம். 1/2 இன்ச்சு இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு லைன் அந்த மாதிரி போட்டுருங்க. பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ இந்த லைனில் நம்ம அந்த பீஸ் வந்து தைக்கணும். அந்த கார்னர் பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வைங்க. அந்த லைன்லேயே அப்படியே தைச்சிட்டு வரேன். நெக்கை சுற்றி தைச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதிலே ஜாயிண்ட் ஆக்கிட்டு கட் பண்ணும்போது அளவுகள் ஒன்று போல் வரும்.
இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தையல் விழற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நூல் இலையெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி கீழே நம்ம முக்கோண பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதோட நூல் இலையும் இதுவும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வெளிப்பக்கம் வச்சுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி அந்த தையல் லைன் நூல் இலைகள்லாம் அதுக்கு உள்பக்கம் போகிற மாதிரி அதை அப்படியே மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு லைன் போடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம போட்டது 1/2 இன்ச்சுக்கு போட்டோம். இது 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த ப்ளூ கலர் ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த சில்வர் கலருக்கு மேலே அந்த கார்னர் லைட்டாக வர மாதிரி நம்ம போட்டிருக்கிற லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. கரெக்டாக அந்த சில்வர் கலர் பீஸுக்கு வெளிப்பக்கம் நேராக அந்த ப்ளூ கலர் வர்ற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்படி வரிசையாக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வச்சுருங்க. இந்த தையல் லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். சுற்றி ஜாயிண்ட் ஆக்கிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தையல் லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 2ஆக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் அதை அப்படியே இதுக்கு மேலே வைக்கலாம். வச்சுட்டு அந்த கீழே அந்த ப்ளூ கலர் பீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த அதோட எண்டு வந்து இதுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி வரும். நம்ம திருப்பி தைக்கும்போது அது உள்பக்கமாக போயிடும். நெக்கு பகுதிக்கு தைச்சி முடிச்சாச்சு. இதை அப்படியே திருப்பி அதுக்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கும்போது இது வந்து அந்த ப்ளவுஸ் கலர்லேயே அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது அது உள்பக்கமாக அந்த ப்ளூ கலரும் சில்வர் கலரும் வச்சு தைச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். வெளிப்பக்கம் எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு அந்த முக்கோண பீஸ்லேயும் ஜாயிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பீடு வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அப்போ இது இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லா முக்கோண பீஸுக்கும் அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டில் ஒரு தையல் தைச்சிட்டு அப்புறம் 2வது அந்த பீடு வச்சு தைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக அதோட தையல் விழும். இது எல்லாமே தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி உள்ள ஒரு ரவுண்டு நெக்கு ப்ளவுஸ்லேயே இந்த மாடல் பண்ணியிருக்கிறது. அந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி இதை பண்ணியிருக்கிறேன். இது எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.